ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பிரெட் பன்னீர் ரோல். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். பிரெட் ஸ்லைஸ், பிரெட்டோட ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிடுங்க. சாண்ட்விச் கிரீன் சட்னி, குடை மிளகாய் 1, பன்னீரை துருவி எடுத்துக்குங்க, 1 கப் அளவு எடுத்துக்குங்க. அடுத்தது மைதா மாவு பேஸ்ட். மைதா மாவு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரை மேங்கோ பவுடர் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் துருவிய பன்னீர் சேர்த்துக்கலாம், குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். குடைமிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், ட்ரை மேங்கோ பவுடர். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது சப்பாத்தி திரட்டுற கல் எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைஸை வச்சு நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இருக்கணும். இது போல் நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம பிரெட் ஸ்லைஸை இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கல்லில் வச்சு தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது திரட்டி எடுத்த பிரெட் ஸ்லைஸில் சாண்ட்விச் கிரீன் சட்னி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வச்சுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பன்னீர் ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக எடுத்து பிரெட் ஸ்லைஸில் வைங்க. மெதுவாக ரோல் பண்ணி விடுங்க. இது போல் கையால் ரோல் பண்ணி விடுங்க. இது போல் ப்ரெட்டை ரோல் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஓரத்தில் ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவு பேஸ்ட்டை தடவிக்கலாம். தடவிட்டு ஒட்டிடுங்க. இது போல் பிரெட் ஸ்லைஸை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க ப்ரெட்டையும் நம்ம பன்னீர் ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாகவே நம்ம ப்ரெட்டை சாண்ட்விட்சு இல்லைன்னா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி தான் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. இது போல் டிஃப்ரெண்ட்டாக பிரெட் பன்னீர் ரோல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம பிரெட் பன்னீர் ரோல் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் பன்னீர் ரோலை ஒன்று இதில் வைங்க. அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சமாக எடுத்து இந்த ரோல் மேலே தடவி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் டோஸ்ட் ஆன பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இது போல் ஈவனாக எல்லா பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் டோஸ்ட் பண்ண பிறகு பேன்லேருந்து எடுத்துடலாம். இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் பன்னீர் ரோலை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பன்னீர் பிரெட் ரோல் ரெடி. இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.